கற்பனசாமி திருடி போட்டு வணக்கம் பலே. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தந்தை வழி சொத்து அனுபவிக்க தடை உண்டாகும். அப்படி இல்லாட்டி அந்த சொத்துல ஏதேனும் ஒரு வில்லங்கம் இருக்கும். இந்த முன்னோர்கள் சொத்து அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் தான் அவங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கும். அதாவது அவங்க காலமானதுக்கப்புறம் அவங்க சொத்து அவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமானுஷ்ய சக்தி உணரும் தன்மை இருக்கும். அதாவது ஆவிகள்கிட்ட பேசுகிறது, சித்தர்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தி இவங்களுக்கு இயற்கையிலே வரும். அடுத்து அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது இவங்களுக்கு செய்வினை பாதிப்பு உண்டாகும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடுகளில் ஃபஸ்ட்டு குழந்தை பாலமுறை வழிபாடு இவங்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடுகளில் பைரவர் வழிபாடு இவங்க செய்யலாம். செய்யும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம். அதாவது வராகி அம்மன், அடுத்து பிரித்தியங்கர தேவி, இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு வெற்றி உண்டாகும். ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.